இப்போ கற்கோள கடலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். கற்கோள கடலுக்கு பக்கத்தில் ஒரு சந்தை இருக்குது தானே, அந்த மீன் சந்தை போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தா பாதையெல்லாம் நல்ல சொப்பனிட்டுட்டாங்க, சும்மா சுமூத்தாக போகக்கூடியதாக இருக்குது. பார்ப்போம். ஒற்றைக்கையால் ஓட போகிறேன். ஓகே, ஒற்றைக்கையால் ஓடிட்டேன். ஒற்றைக்கையால் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். பாருங்க, சரியா இதில் ஆக்களங்கிறது. அப்போ ஓடிக்கொண்டிருக்கிறேன். நாய்கள் வந்தாலும் நாய் ஒன்று போய்கொண்டு காணாலும் 50 50 50 50 50 800 900 1000 1000 1050 100 100 150 200 200 200 250 300 300 500 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 50 50 600 600 600 600 50 50 50 50 50 சின்னடியில் உண்டா போடு. எழுநூறு 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 1700 700 700 600 600 600 600 600 600 2000 ரூபா 2000 ரூபா 2000 ரூபா சீரியஸா அவன் செத்தவங்க அவனு செத்தவங்க $500 $500 $500 வாங்கிடியா என்ன பாதையெல்லாம் வழியாக போட்டுட்டாங்க. சரி, அதால் நான் வருங்க ஒற்றை கையால் தான் ஓடுறேன். அம்மா ஓடிட்டேன். பார்த்துங்க, பின்னால் முன்னாலே ஒன்றும் தெரியலைன்ற துணிவில் ஒற்றை கையால் இங்கே பாதை ஓடிக்கொண்டிருக்கேன். சரியா, காலையில் ரெஸ்ட் எடுப்பான்னு யோசிக்கிறேன். வணக்கம். இன்றைய நாங்கள் கற்கோவலை கடற்கரைக்கு போய் மீன்கள் வாங்கி போட்டு வந்திருக்கிறோம். சரியா, பார்த்தீங்களா, இது நாங்கள் அந்த எல்லா வகையான மீனும் விற்றது. நாங்கள் இப்போ கழுவி கொண்டிருக்கிற மீன் அப்படி எல்லாம் கலந்து வந்தது. இதுக்கு எல்லாம் கலந்து வரும், கேரல் இப்படி கலந்து வந்த மீன் நெத்தலி எல்லாம் இருக்குது. இது பார்த்தா கிலோ 200 ரூபா விற்றாங்க. எல்லாம் கலந்து இருக்குது. அதே போல் பேரை 1 கிலோ 1500 போயிட்டுது. மற்றது சுண்ணாம்பு வாழை 1 கிலோ 300 ரூபா 250 அப்படிலாம் போனது. வியாபாரிகளுக்கு 150 போனது. அதே போல் கணவாய், நல்ல குட்டி கணவாயல் கிலோ 1000 போனது. பார்த்தீங்களேண்டா, நாங்கள் இப்போ கழுவி கொண்டுக்கிற இந்த மீன் தான். மிச்ச மீனெல்லாம் கழுவிட்டோம். தொடர்ந்து கற்கோவலை கடல் சந்தையில் எப்படி மீன்கள் போனதுன்றதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. வாங்க கடலுக்கு போவோம். சரி.